Hi and welcome to Cinema Express. நான் Jayabhuvaneshwari and இன்னைக்கு நான் Narayani கூட வந்திருக்கேன் to talk about Only Murders in the Building season 4. So Narayani எல்லா எபிசோட்ஸும் ஃபைனலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஹாட்ஸ்டார்ல. ஆக்சுவலி ரொம்ப லாங் வெயிட், வீக்லி வந்துட்டு இருந்துச்சு. நான் எல்லாமே வரட்டும் மொத்தமா உட்காந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிஞ்ச் வாட்ச் பண்ணியாச்சு இந்த வீக் உட்காந்து. So first, what did you think about this season of Only Murders? So I think என்னன்னா ஃபர்ஸ்ட் இவங்க வச்சு இந்த ஒன்லி மர்டர்ஸ் காஸ்ட் எல்லாம் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐ திங்க் அவங்களோட இதுபடி பாக்கெட்ஸ்ல டெட் பாடிஸ் ஆல்வேஸ் வச்சுட்டு இருப்பாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். எங்க போனாலும் டெட் பாடியை தூக்கி போட்டு இந்தாங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு. சரி, ஆட்டோமேட்டிக்கா இவங்களோட பாக்கெட்ல டெட் பாடி விழுந்துகிட்டே இருக்கு எல்லா சீசனோட எண்ட்லயும். அண்ட் they're very aware of it. அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி நம்ம ஒரு கேவலமான ஒரு இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு ட்ரோப் வச்சா பண்ணிக்கிட்டு இருக்கோம், and they're using it to their some self reference-ஆ பண்ணிட்டு இருப்பாங்க. They're very self aware of what they're doing it. And even though we are teasing them, நம்ம டீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பட் இருந்தாலும் நம்ம அதை தாண்டி போயிடுறோம் because the investigation அவ்வளோ ஹுக்டா இருக்கு, அவ்வளோ எங்கேஜிங்கா இருக்கு. அந்த கனெக்டிங் த டாட்ஸ் ரொம்ப நல்லா கொண்டு வரதுனால we are like சரி பரவாயில்ல, அது எப்படி எல்லா கொலையும் அந்த பில்டிங்லயே நடக்கும்ன்றத வந்து தாண்டி போறோம் நம்ம. ப்ராப்ளம் இந்த சீசன்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, பட் இருந்தாலும் அதே ஒரு கொலை ஒண்ணு விழுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்னடா பண்றீங்க ஏண்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் தென் அகைன் we are just so engaged, we are just so happy about the fact that இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்துட்டே இருக்கு. நம்மளுக்கு ஒரு மைண்டுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கு. யார் எப்படி கொலை பண்றா, எந்தெந்த சீசன்ல எது எப்படி வருது, பிளஸ் ஒவ்வொரு சீசனோட பிகினிங்லயும் ஒவ்வொரு எபிசோட பிகினிங்லயும் ஒரு கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணு வருது. சோ இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ எனக்கு என்னன்னா, நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, 3 சீசன்ஸ் முடிச்சிட்டாங்க, இதுக்கு மேல என்ன புதுசா இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வந்துட போறாங்க. சோ ஐ லைக் ஹவு அந்த மேக்கர்ஸே வந்து they try to I think challenge themselves where ஒரு சீசன்ல வந்து புதுசா ஒரு தீம் கொண்டு வருவோம். சோ எனக்கு மோஸ்ட் அண்டர்வெல்மிங் சீசன் அப்படின்னு பார்த்தா சீசன் 2. ஏன்னா அதுல ஆக்சுவலி புதுசா ரொம்ப புதுசாலாம் ஒண்ணுமே இருக்காது. அண்ட் அந்த மர்டரர் யாரு அப்படிங்கறது வந்து இந்த சர்க்கிளை விட ரொம்ப வெளியில ஒரு கேரக்டரா இருக்கும். சோ எனக்கு ரொம்ப ஐ திங்க் த ஹோல் எசன்ஸ் ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் நமக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேருக்குள்ள மர்டரர் இருந்தாதான் ஓ வாஸ் மை கெஸ் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ரேடார்லயே இல்லாத ஒருத்தரை வந்து மர்டர்னு சொல்லும் போது உனக்கு வந்து கடுப்பு தான் வரே, என்னையா இதெல்லாம் போங்காட்டும் அப்படின்ற. சோ அந்த சீசன் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. பட் ஐ திங்க் சீசன் 3ல என்னன்னா, ஐ லவ்ட் ஹவு தி brought that whole Broadway world. Broadwayல என்னென்ன நடக்குங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்து போயிருந்தாங்க. பட் எனக்கு அது வந்து ரொம்ப டிராமடைஸ்டா கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்தது. பட் ஐ ரியலி லைக் த ஹோல் ப்ராப்ளம் சால்விங், த கேஸ் சால்விங். லைக் தட் ஹோல் white noise thing, like the Charles getting into that white room, அவர் வந்து அப்படியே தனத்தானே மறந்து போய் என்னலாமோ பாட்டு பாடி மென்டல் ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போறதுல ரொம்ப நல்லா இருந்தது, டிஃபரெண்டா இருந்தது. சோ அது மாதிரி ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க இதுல. அதே மாதிரி 2 விஷயம், ஒண்ணு வந்து ஹாலிவுட்டோட அந்த ஒரு ஆங்கிள், ஹாலிவுட் என்னெல்லாம் பண்றாங்க. இட் வாஸ் ஐ திங்க் வெரி மச் a satire on Hollywood rather than an actual depiction. Broadway ஓரளவுக்கு டெபிக்ஷன் மாதிரி பண்ணிருந்தாங்க, பட் ஹாலிவுட் வந்து ப்ராப்பர் satire. இன்னொரு ஆங்கிள் வந்து இந்த ஸ்டண்ட் ஆக்டர்ஸ் அப்படிங்கறத வச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சீசன். பிகாஸ் இட் வாஸ் நம்மளாம் சினிமா ஜேர்னலிஸ்ட் தான், வேர் இன் சினிமா ஜேர்னலிசம் நமக்கே வந்து ஸ்டண்ட்மென்னோட ஒரு விஷயம் என்னன்னு நமக்கு பெருசா தெரியாது. ஆக்சுவலி இந்த சீசன் பார்த்ததுக்கு அப்புறம் மேபி நம்ம இன்டர்வியூஸ்லாம் கூட ஸ்டண்ட்மென் நிறைய பண்ணணுமோ, பிகாஸ் so much goes into it. ஒன்னொன்னு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சீசன்ல. ரொம்ப நாள் கழிச்சு சாஸ் பட்டாக்கின்ற ஒரு கேமியோ கேரக்டர் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ரோல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஈவன் தோ அவங்கள ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டாங்க, அவங்க எந்த போயிட்டாங்கன்றத காமிச்சாலுமே ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ரோல் பண்ண மாதிரி அந்த நம்ம கூடயே ஒரு 10 எபிசோடும் டிராவல் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆக்சுவலி நீங்க அப்படி சொல்றீங்கல்ல, ஒரு கேமியோவா இருந்தாலும் ஷி வாஸ் தேர். எனக்கு அது ரொம்ப பிடிச்சதே என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட்ல அவங்க செத்துட்டாங்கன்னு தெரியும், அதை சார்ல்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. செகண்ட் எபிசோட் நினைக்கிறாரு, கண்டுபிடிச்ச உடனே அவர் வந்து அந்த ஆஷ்ல கையை விட்டுருவாரு. அது வந்து ஐ ஃபவுண்ட் அந்த ஒரு சீன், அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து he'll not want to wash his hands ஒரு மேசன் ஜார்ல. அது வந்து not everybody processes grief in the same way அப்படிங்கறது வந்து ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க, சட்டிலா சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது. பிகாஸ் நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒன்னு ஷாக் இருக்கும், இன்னொன்னு வந்து ரொம்ப அழுவாங்க. டக்குன்னு அதை ரியலைஸ் பண்ணி ஐயோ இனிமே நான் என் ஃப்ரெண்ட் இவரோட கேரக்டர், சார்ல்ஸோட கேரக்டர் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அழமாட்டாரு. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஹிம். நான் இந்த கேஸை சால்வ் பண்ணாலே எனக்கு அது ஒரு இது மாதிரி ஒண்ணு. தட்ஸ் ஹவ் ஐ டீல் வித் மை கிரீஃப். ரெண்டாவது த ஹோல் ஆங்கிள் ஆஃப் ஹிம் நாட் வாஷிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ், இல்ல நான் இந்த சாஸோட ஒரு இதுவா வச்சுப்பேன் அப்படிங்கிறதோ, இல்ல அவரோட ஒரு கனவுல அவர் சாஸ் கிட்ட பேசுற மாதிரி. ஹி இஸ் வெரி அவேர் தட் இட்ஸ் யூனோ
சோ அது ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்தது. கிரீஃப வந்து வேற மாதிரி காமிச்சிருந்தாங்களோ அப்படிங்கறது ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்தது இந்த சீசன்ல. அது காமெடியாவும் இருந்தது அந்த டைம்ல அது. பட் அதே சமயத்துல இன்சென்சிட்டிவா போகாம ரொம்ப நல்லா தின் லைன்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தின் லைன். ஓகே நான் இது வேணா இது மாதிரி பண்ணலாமா அது மாதிரி பண்ணலாமான்னு போது சார்ல்ஸ் அண்ட் மேபல் will be like okay they'll support every decision of him. பட் அதே சமயத்துல நம்மளுக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பாவும் வரும், அதே சமயத்துல ஐயோ பாவம் இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கு. that was there. 10 எபிசோட்ல எனக்கு சில கிரவுசஸ் இருந்தது. நான் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது செட் ஆகலைனாலும் நீங்க சொல்லுங்க. ரெண்டு மெயின் விஷயம். ஒண்ணு வந்து எனக்கு இந்த சீசன் மெரில் ஸ்ட்ரீப்பை வந்து ரொம்ப கம்மியாவும் ரொம்ப how do I put this ரொம்ப அன்ஃபேராவும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு தோணுச்சு. போன சீசன் மெரில் ஸ்ட்ரீப்க்கு சம ஸ்பாட்லைட், அவங்களோட ஆக்டிங் ப்ரொஃபஸா இருக்கட்டும், அவங்களோட அந்த ஒரு தியேட்ரிக்கல் செமையா காமிச்சிருந்தாங்க. இந்த சீசன் ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கும் ஆலிவருக்கும் கல்யாணம் ஆகணுமே அப்படின்றதுக்காக ரொம்ப அவங்களுடைய ஒரு கேரக்டரோட இதே ரொம்ப புழிஞ்சு எடுத்துட்டாங்களோ. ரொம்ப கன்வீனியன்ட் ரைட்டிங் இருந்தது. ஒரு மாதிரி அவங்கள ரொம்ப பெட்டி ஆக்க வச்சு அது எனக்கு செட் ஆகல. ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு மெலிசா மெக்கர்த்தி, அதாவது இந்த டோரின்னு சார்ல்ஸோட சிஸ்டர் பிளே பண்றாங்க, அந்த கேரக்டரும் செட் அந்த யூனிவர்ஸ்ல செட்டே ஆகல. அந்த எபிசோட் எனக்கு செட் ஆகல. தட்ஸ் ஒன் ஹோல் எபிசோட் அந்த வீட்ல நடக்கும், டோரினோட வீட்ல. ஆல்மோஸ்ட் லைக் அந்த women hitting on women, நான் ஏன் வந்து women-அ பகைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து ரொம்ப எனக்கு this doesn't belong to only murders universeங்கற மாதிரி எனக்கு ரொம்ப அவுட் ஆஃப் தி பிளேஸா சீம் ஆச்சு. சோ எனக்கு அந்த ஒரு எபிசோட் பாக்கும்போது என்னடா இது, and that was I think 7th episode or something like that. So முடிகிற இந்த இன்வெஸ்டிகேஷனே முடிகிற டைம்ல எதுக்கு இந்த மாதிரி ஒரு எபிசோட் தேவை அப்படிங்கறதே எனக்கு ஒரு பெரிய கிரவுஸா இருந்தது இந்த சீசன். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூ ஹேட் எனி ப்ராப்ளம்ஸ் வித் திஸ் சீசன்? எனக்கு வந்து எல்லாமே செட் ஆச்சு. நான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன் ஃபைனல் எபிசோட்ல யார் வந்து கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி டுவர்ட்ஸ் தி ஃபைனல் சீசன் ஒவ்வொரு கேரக்டரா ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு யாருன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். பட் நான் டக்குன்னு கனெக்ட் பண்ணிட்டேன் that it will be this Marshall P. Popeன்ற கை தான் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிட்டேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு மேஜர் பெரிய லூப் ஹோல் இந்த கேரக்டர்ஸ், அதாவது ஈவா லோங்காரியா, அப்புறம் வந்து இந்த யூஜின் ஆக்டர்ஸ் who play the actors. சோ இவங்க எல்லாம் வந்து ஒரு மர்டர் போர்ட் ரெடி பண்ணிட்டு நீங்க எல்லாம் இந்த மர்டர் போர்ட் பாருங்க, அந்த மர்டரர் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எனக்கு ரொம்ப வாவ், இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கா, நம்ம இது யோசிக்கவே இல்லையே. அந்த டாக் பாய்சன் பண்ணது அதெல்லாம் ஜான் இருந்தாங்க, ஐ அம் வாட்சிங் யூ அந்த நோட் போட்டது. ஆமா ஆமா ஆமா. சோ இந்த மாதிரி நிறைய பிளாட் ஹோல்ஸ் இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த மர்டரர் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்னு டெடியூஸ் பண்ணுவாங்க. and these actors are basically they are very curious people ன்னு சொல்லிட்டு மெரில் ஸ்ட்ரீப் வந்து சொன்னது போனதுக்கு அப்புறம் எனக்கு அது ரொம்ப வாவ், இது ஒரு நல்ல விஷயமா இருந்தே, சூப்பரா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அத வந்து கனெக்ட் பண்ணாமலே முடிச்சிருவாங்க. எனக்கு கண்டிப்பா மார்ஷலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல கிளியர்லி. பிகாஸ் அவனோட எய்ம் வந்து இந்த ஸ்கிரிப்ட் என் பேருக்கு எடுத்துக்கணும், அதுக்கு சாஸ் இருக்க கூடாது. சாஸ மர்டர் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ வந்து வேற யாரையும் மர்டர் பண்ணிடுவாங்க நடுவுல. பால் ரட்டோட ஸ்டண்ட்மேன். So he'll murder that guy. அந்த பால் ரெட் மாதிரியான அந்த கேரக்டர். ஸ்பீக்கிங் ஆஃப் தட், எனக்கு அந்த கேமியோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. லைக் they brought கிளென்னோட ஸ்டண்ட்மேன் பேக் அப்படிங்கிற மாதிரி. ஐ மீன் அந்த கேரக்டர் பால் ரெட்டோட பென் கிளென் இல்ல கிளென் ஸ்டப்பின்ஸோ என்னமோ. சோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஆக்சுவலி. சோ பட் சோ இந்த மர்டர்ஸ்லாம் அவன் இதுக்கு தான் பண்ணான் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சோ who did that அப்படிங்கிறது, was it those அந்த டெனன்ஸா இருக்குமோ ஒருவேளை, அந்த அதாவது அந்த கம்மி ரெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்களா அந்த டெனன்ஸா என்ன, ஒண்ணுமே புரியல. சோ அந்த கனெக்ஷன் ரொம்ப ஒரு மாதிரி அவுட் ஆஃப் பிளேஸா. ஐ ஆல்சோ திங்க் அந்த லூப் ஹோல்ஸ் ஒரு மாதிரி லூஸ் எண்ட் மாதிரியே இருந்தது. and I wanted to desperately know யார் அந்த கில்லர், அவங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து ஃபாலோ பண்றாங்க, அப்புறம் ஏன் அதை காமிக்கணும் ஒரு எபிசோட்ல, ஏன் அதை ஃபுல்லா எலாபரேட்டா நம்மளுக்கு காமிக்கணும் அப்படின்றத எனக்கு தெரியல. ஒரு ஹுக் லைனா மட்டும் வச்சு ஒரு கமா போட்டுட்டு இவங்கதான் இப்படி நம்மளுக்கு அடுத்த எபிசோடுக்கு ஒரு பிஞ்ச் வாட்ச் பண்ணணும்ன்றதுக்காக ஏன் காமிச்சாங்கன்றது எனக்கு தெரியல. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எனக்கு இவங்க இந்த வெஸ்ட் சைடு, அப்போ அந்த வெஸ்ட் சைட்ல இருக்கிற டெனன்ஸ் எல்லாமே வந்து மேபி எனக்கு நல்லா காமிச்சிருந்தாலுமே கொஞ்சம் கரெக்டா ஃபிளஷ் அவுட் பண்ணலையோ அவங்களோட கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் ப்ரொஃபசர் இருக்காருல்ல, ஃபிலிம் ப்ரொஃபசர் டியூடனாஃப். சோ இந்த டியூடனாஃப் கேரக்டரும் வந்து ரொம்ப சரியா ஃபிளஷ் அவுட் பண்ணலையோ, அது டக்குன்னு முடிச்சிட்டாங்களோ. மேபி ஐ வாண்டட் a good connection between that guy as well as Sazz Pataki. இவங்க ரெண்டு பேரோட கனெக்ஷனும் நல்லா இருந்திருக்கலாமோ, because we find 2 dead bodies in the incinerator அப்படின்ற போது இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு நல்ல டீசென்டான கனெக்ஷன் இருந்திருக்கலாம். எனக்கு என்னமோ அந்த நீ என்ன இன்சினரேட்டர்ல போடு அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப அன்கன்வின்சிங்கா இருந்த மாதிரி இருந்தது. மேபி பிகாஸ் he had a very short
screen timeல time in the whole thing அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு பர்டிகுலர்லி இந்த 10 எபிசோட்ல பிடிச்ச ஒரு எபிசோட் எது தெரியுமா? ஐ திங்க் எபிசோட் 6ல கேமரா ஆங்கிள்ஸ் பத்தி பேசிட்டு டிஃப்ரெண்ட் அது ஒரு பக்கம் இட் வாஸ் லைக் அ கான் பிகாஸ் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது விஷுவலி, வேர் கேமரா ஆங்கிள் டக்குன்னு மாத்திட்டே இருக்காங்க, அது பண்றது கஷ்டம், கண்ணுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா சம்டைம்ஸ் இருக்கும். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது, ஏன்னா கேம் 1 அது எந்த ரூம்ல இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த ரெக்கார்டிங் ஸ்கிரீன் மாதிரியே ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ஆலிவரோட ரூம்ல எல்லாம் see that's what I like about this. ஒரு ஸ்டண்ட் மேன் ஒரு எபிசோட்ல வந்து சாஸோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அவ குட்டி வயசுல இருந்தே அவ எப்படி வளர்ந்தா, அவளோட அப்பா எப்படி அவளுக்கு ஸ்டண்ட் சொல்லி கொடுத்தா, so why it's her dream to build a trampoline park. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு எபிசோட்லயும் ஒரு நல்ல ஃபிளஷிங் அவுட் பண்ணியிருந்தாங்களோ அப்படிங்கறது எனக்கு தட் ஐ லைக் ரியலி அபவுட் திஸ். அண்ட் கரெக்டா ஒரு 5th எபிசோட் மார்க்லயும் என்னமோ தே ஹேட் ரெட் ஹெரிங், அதெல்லாம் அந்த ட்ரோப் எல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாங்க அந்த பிரதர் சிஸ்டர்ஸை வச்சு. ஸோ தட் அண்ட் ஆல் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஓவரால் குட் சீசன். எனக்கு எண்டிங்கும் திரும்பி அவன் சாவ போறான், ஐயோ இவரா லெஸ்லியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லெஸ்டர் டோர்மேன் லெஸ்டரா சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. But I like that they didn't drop the dead body immediately. Yeah, they waited for some time. They were like, hey, எனக்கு என்னோட ஹஸ்பண்ட காணோம் அப்படின்னு சொன்னாங்க. And we had a lead on to the previous when Selena Gomez character Mabel Mora looks at the TV and they say some person has gone missing. So now that person's wife has come, because you're famous podcasters, can you please probably search for my husband அப்படின்னு சொல்லும்போது it is a nice twist cut. நல்ல ஒரு கொண்டு போயிருக்காங்க, நல்ல ஒரு கமா எடுத்துட்டு போயிருக்காங்க. this is more convincing than the dropping of dead bodies அப்படின்னு தோணுச்சு. But then again when you're killing it doesn't மறுபடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கு என்னன்னா இப்போ ஐ டோன்ட் ரிமெம்பர் போன சீசன்ல டீனா ஃபே கேரக்டர் ஐ டோன்ட் நோ இஃப் ஷி மேட் an appearance. அந்த பாட்காஸ்ட் மெயின் பாட்காஸ்ட் ஓன் பண்ணிருப்பாங்கல்ல அவங்க, ஐ டோன்ட் ரிமெம்பர் இஃப் ஷி மேட் an appearance, பட் அவங்க கேரக்டர் மொத்தமா தூக்கிட்டாங்க. ஏன் ஐ டோன்ட் நோ இஃப் ஷி wasn't they weren't able to write her in the season. Okay, பட் எனக்கு அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். So that also I was like ஏன் எழுதி இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு I mean it's not அது ஒரு I mean it's not a big problem, but yeah. And அதே மாதிரி every season they show side by side அவங்க பாட்காஸ்ட் ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ற மாதிரி. பட் இந்த சீசன் அது கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருந்தது. இல்ல I think கன்க்ளூசிவா கூட காட்டல ஒரு மாதிரி அவங்க ராப் பண்ணிட்டாங்க அவங்க பாட்காஸ்ட். அது ஏன் அந்த டைரக்டர் சாய்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்றதே எனக்கு தெரியல. But speaking of stunt persons, அவங்க எல்லாம் stunt persons bar அப்படின்னு ஒரு இருக்கும். And the stunt persons they go join together, they have separate customs that they chiropractor irukum, funeral irukum, interesting ana that's what I'm saying. It's like the life of stunt persons is so different, and how I don't even know if they have an insurance, because you remember Daniel Radcliffe for a stunt person, he got paralyzed because he was performing a stunt, and there's a documentary on that. Okay. And like the life of stunt persons is very lesser known. I wish there are more documentaries and more இந்த மாதிரி கதைகள் இருந்தா நல்லா இருந்திருக்கும் actually, definitely. So I think பேசிட்டே இருப்போம், நிறைய பேசுறதுக்கு இருக்கு. So as usual நம்ம பண்றதுதான். இப்போ ஆல்ரெடி லைக் இந்த சீசனே வந்து டேக்கிங் ஒன்லி மர்டர்ஸ் பாட்காஸ்ட் டு ஹாலிவுட், நான் என்னன்றேன் ஒன்லி மர்டர்ஸ் பாட்காஸ்ட் காலிவுட்க்கு கொண்டு வரலாம். பட் ஆல்வேஸ் வந்து பெரிய காஸ்ட்னா ஒன்லி மர்டர்ஸ்க்கு வந்து அண்ட் இட் கீப்ஸ் சேஞ்சிங். ஸோ நம்ம எல்லாத்தையும் கேட்டர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மெயின் 3 ஒன்லி மர்டர்ஸ்னாலே இவங்க 3 பேர் மூஞ்சி தான். ஸோ சார்ல்ஸ், மேபல் அண்ட் ஆலிவர். ஸோ ஃபர்ஸ்ட் we start with மேபல். மேபல் யார் நீங்க காஸ்ட் பண்ணனும்னா who would you think? So Mabel, I was thinking either we can go with Preeti Mukundan or Kalyani Priyadarshan. So ரெண்டு பேருமே வந்து young actors அப்படின்னும்போது, but my heart is leaning towards Kalyani Priyadarshan. Okay, I don't know why. இது வந்து to be frank, Selena Gomez எனக்கு I know that's her old characteristic. அது இந்த சீசன்லயுமே சொல்லியிருப்பாங்க, நீ முணுமுணுன்னு பேசுவ அப்படிங்கறத இவாள் அவங்க வரையும் சொல்லியிருப்பா. பட் எனக்கு I personally feel she could be more expressive. So எனக்கு அந்த எக்ஸ்பிரஷன் சைடு ஒரு ஆக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா I'm thinking of ஐஸ்வர்யா லட்சுமி. ஏன்னா எல்லா I feel like physicality wise also they will suit, and ஒரு மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிரசிவாவும் இருப்பாளோ அப்படின்னு I'm just thinking. Of course it's just I mean தெரியல. So that's one. Charles oda casting ku who would you think? Charles is a very interesting character because Charles played Brazos. So வந்து ஒரு imagine doing ஒரு 5 season நான் ஒரு சூப்பர் ஹிட் ஆக்டர், அதுக்கு அப்புறம் எனக்கு காணாம போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டர் அப்படின்ற மாதிரி அதையும் இந்த சீசன்ல டீஸ் பண்ணி நீ பிராசோ ஸ்டார் தானே இப்பலாம் நீ பேக்ரவுண்ட் ஆக்டர் நல்லா பண்ணிருப்பாங்க. actually that would have been really nice. So imagine a person of that caliber
doing something like a murder mystery podcast அப்படின்னும் போது எனக்கு டக்குன்னு சரத்குமார் தான் எனக்கு தோணுச்சு because he's doing a spree of these murder mysteries films அந்த மாதிரி correctly fits the role according to me. எனக்கு பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த the person who can be stiff as well as funny தானே சார்ல்ஸோட ஒரு எப்படி சொல்றது நம்ம he doesn't realize he's funny but he's funny kind of a character வந்து I think Satyaraj can nail that. ஒரு மாதிரி ஒரு he doesn't realize what he's doing is fun but it's actually நம்மள சிரிக்க வைக்குது அப்படிங்கிற மாதிரி I think Satyaraj is also a very decent enough good enough option எனக்கு அந்த ரோலுக்கு. And then Oliver character of course. Oliverக்கு I think I don't know Nasir. Okay. I want to see Nasir being awkward, being because we know he's a versatile actor. Cracking jokes and thinking he's funny but he's not. அந்த மாதிரி ஒரு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் because நீங்க சொன்ன மாதிரி Nasir can do grim villain, the evil villain, but he can also do a very comical role. ரொம்ப dry humor. So இது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப வியர்டான ஸ்பேஸ் இந்த ஆலிவரோட கேரக்டர். வெரி வெல் ரிட்டன் கேரக்டர். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட ரியல் லைஃப்ல இருக்குமான்ற மாதிரியான ஒரு கேரக்டர். So அது I want to see Nasir kind of play. நீங்க என்ன? I was thinking probably ஜெயராம் இருந்தா நல்லா இருக்கும். அந்த காமெடிக்குள்ள ப்ராப்பர்லி டேப் இன் பண்ணலாம். And want to see more of in the Broadway shows, him directing like இதுவே 3ஆவது சீசன்ல சார்ல்ஸ் தான் full and full he takes the center stage. அவரோட பிராட்வே எப்படி டெபியூ இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி ரிசெப்ஷன் ஆகுது, how he manages the whole castன்றது ஒரு பெரிய விஷயம். அது எப்படி பண்ணா நல்லா இருக்கும் பிகாஸ் அதுல ஒரு ஆங்கரும் இருக்கும், ஒரு சேட்னஸும் இருக்கும், ஒரு 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 சீரியஸான ஒரு ரோலும் இருக்கும், அதே சமயத்துல ஒரு நல்ல காமெடி ஒரு ட்ரை ஹியூமரும் இருக்கும் அப்படின்றது ஒரு ஃபீலிங் இருந்தது. அதான் ஸோ ப்ராபப்ளி என்ன அப்படின்னா இப்போ வந்து எப்படி சார்ல்ஸ் ஆலிவர் அண்ட் மேபிளுக்கு வந்து கரெக்டா வந்து யூஜின் லெவி அண்ட் தென் இவா லோங்காரியா அண்ட் தென் ஜாக் Kiss. Okay, I don't get his name. இவங்களா வந்து காஸ்ட் ஆயிருக்காங்களோ அந்த மாதிரி ஐ திங்க் உங்க ஆப்ஷன்ஸ் என் ஆப்ஷன்ஸும் வந்து we can mirror them and keep ஒரு 4th சீசனுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. Of course இதெல்லாம் யார் காலிவுட்க்கு எடுத்துட்டு வர போறாங்க பட் just a fun thing for us to discuss. So I mean I'm looking forward. மனை மாதிரி ஒரு பில்டிங் எடுத்துட்டு ஒரு பில்டிங்ல மர்டர்ஸ் நடக்குது அப்படினா definitely a possible option. Yeah, definitely. Anyway, I'm looking forward to the next season. என்ன பண்ணுவாங்க என்ன இதுக்கு மேல இது அடுத்த lead up to next season seems like ஏதோ ஒரு ரஷ்யன் மாஃபியா மாப் மாதிரி யாரோ someone is அந்த Grimaldi family of crime அந்த மாதிரி யாரோ I don't know. Okay, but அந்த லேடி வந்து சொல்லும்போதே like she's like a rich I don't know mafia wife அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. She's also saying that நான் நல்லா பே பண்ணுவேன் and she's like ரொம்ப டைஸ் இருக்கு இந்த பில்டிங்க்கு, it has got everything to do with this buildingன்ற மாதிரி சொல்லிருப்பா. And I'm pretty sure லெஸ்டரோட மர்டர் வந்து he's an inconvenience on the way so கொன்றலான்ற மாதிரியான மர்டரா தான் இருக்குமோன்னு எனக்கு தோணும் because he's a doorman. So I mean I would be glad if there's more to it but I don't know, I'm really not sure. So it's interesting to see இதுக்கு மேல இதை எவ்வளவு மில்க் பண்ண போறாங்க பிகாஸ் நான் இதே தான் சீசன் 4க்கு நினைச்சேன் வெறும் ஹாலிவுட் பத்தி மட்டும் தான் இருக்குமோ, அந்த ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது they're going to Hollywood அப்படிங்கறத பத்தி மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் ரொம்ப அழகாவே அந்த ஸ்டண்ட்மேன் ஆங்கிள் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அடுத்த சீசன் பார்த்தா தான் தெரியும் how they're going to milk this அப்படின்ற மாதிரி. I think we've spoken a lot today and of different things, so that brings us to the end of this discussion. இந்த டிஸ்கஷன் நிறைய பேசியிருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அடுத்த எபிசோட்ஸ் வர வரைக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சினிமா எக்ஸ்பிரஸ். We'll make sure that we bring you more content on. Thank you for watching.